வணக்கம் நண்பர்களே. மலேசியா வாசுதேவன் தமிழ் திரையுலகின் மிக புகழ்பெற்ற பின்னணி பாடகர்களில் ஒருவர் ஆவார். இவர் 15 ஜூன் 1944 அன்று மலேசியாவில் பிறந்தார். ஆரம்பத்தில் மலேசியாவில் நாடகங்கள் மற்றும் இசை நிகழ்ச்சிகளில் பாடி வந்த அவர் பின்னர் தமிழ் திரையுலகில் தனது திறமையால் தனித்த இடத்தை பெற்றார். 1970 முதல் 80களில் தமிழ் சினிமாவில் அதிகம் தேவைப்பட்ட பாடகர்களில் ஒருவராக இருந்தார். இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடன் இணைந்து அவர் பாடிய பாடல்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன. கிராமிய மனம், உணர்ச்சி, வீரியம் மற்றும் காதல் போன்ற பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தும் அவரது குரல் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது. ஆட்டுக்குட்டி முட்டையிட்டது, சின்னக்கண்ணன் அழைக்கின்றான், பொன்னான மேனி உள்ளம் போன்ற பல நூற்றுக்கணக்கான பாடல்கள் இவரது குரலால் பிரபலமானவை. இவர் பின்னணி பாடகராக மட்டுமல்லாமல் சில திரைப்படங்களிலும் நடிகராகவும் நடித்துள்ளார். இசைத்துறையில் உள்ள பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் நடிகர்களாகவும் இயக்குனர்களாகவும் மாறிக்கொண்டிருந்த நேரத்தில் பாடகர் மலேசியா வாசுதேவனும் இயக்குனர் ஆனார். அவர் இயக்கிய ஒரே படம் நீ சிரித்தால் தீபாவளி. இந்த படத்தில் சிவகுமார், ஹரிஷ்குமார், டெய்சி சோனியா, நிழல்கள் ரவி, ஜனகராஜ் உள்ளிட்ட பலர் நடித்தனர். இளையராஜா இசையமைத்தார். படத்தில் அம்பிகாவதி, அமராவதி ஒரு காதல் கதை சொன்னார் வாசுதேவன். ஆனால் படம் தோல்வியடைந்தது. உருக உருக சொன்ன காதலும் அளவிற்கு அதிகமான பாடல்களும் படத்தின் தோல்விக்கு காரணம் என்பார்கள். இந்த படத்தின் தோல்வியால் இதன் பிறகு மலேசியா வாசுதேவன் படங்கள் எதுவும் இயக்கவில்லை. தமிழ் இசை உலகிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றும் நினைவில் நிற்கும் ஒன்றாகும். மலேசியா வாசுதேவன் 20 பிப்ரவரி 2011 அன்று காலமானார். அவரது குரலும் பாடல்களும் இன்றும் ரசிகர்களின் மனங்களில் உயிருடன் வாழ்கின்றன.